தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து அதன் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அபுபக்கர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிராக தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய கடுமையான எதிர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தின் வழக்கு, அது தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு என எஸ்ஐஆர் தொடர்பாக பல்வேறு கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கும். இது குறித்து நாம் பேசலாம். மட்டுமல்லாது தமிழகத்தின் சமகால அரசியல் நிகழ்வுகள், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கிவிட்டன. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், தமிழக வெற்றி கழகம் மீதான கருத்து விமர்சனங்கள் என தமிழகத்தின் அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளதை நாம் அறிவோம். இப்படியான சூழலில் திரு அபுபக்கர் சித்திக்கோடு நாம் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். வணக்கங்களோடு அறிவார இருக்கலாம் சார். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கதையாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். சட்டமன்ற தீர்மானம், அனைத்து கட்சி கூட்டம், நீதிமன்றத்தின் வழக்கு. நேற்று கூட உச்சநீதிமன்றத்தின் இந்த வழக்கு வந்தபோது நீதிபதிகள் தமிழக அரசை நோக்கி நிறைய கேள்விகளை பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது நீதிமன்றம் இதற்கு ஒரு சாதகமான பதிலை தரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் அப்படியே ஒரு சாதகமான ஒரு பதில் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்றத பார்க்குறோம். இந்த விவகாரம், எதிர்ப்பிற்கான காரணம் எப்படி பார்க்கலாம் சார்? வாக்காளர் திருத்த பணியை செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. செய்யக்கூடிய முறையில் தான் தப்பு. அதாவது சட்டமன்ற தேர்தல் இப்போ அடுத்தாப்பில் வர்றது இருக்குது. நோட்டிஃபிகேஷன்லாம் பிப்ரவரி மாதமே பண்ணிடுவாங்க. அந்த நிலையில் அவசரமாக 1 மாத கால அவகாசத்துக்குள்ளே இந்த பணியை செய்யணும்னு சொல்கிறாங்க. இது எப்போதும் செய்த மாதிரி பணி இல்லை. அதுதான் இதில் முக்கியம். இது வரைக்கும் வாக்காளர் நீக்கம் சேர்ப்புலாம் இருக்கா இல்லையா, அது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் கிடையாது. இப்போ அவங்க பண்ணக்கூடிய பணிகள்ங்கிறது காம்ப்ளிகேஷனாக இருக்குது. இதை வந்துக்கிட்டு அங்கே உள்ள பிஎல்ஓஸ் தான் செய்கிறாங்க. அவங்க யாரும் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வாக்காளர் சம்மந்தப்பட்டது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. குடியுரிமை சம்மந்தப்பட்ட கேள்விகளும் கேட்குறாங்க. அவங்க பெற்றோரை பற்றி கேட்குறாங்க, அவங்களுடைய நம்ம ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அவங்க பிறந்த இதுன்னு எவ்வளோ காம்ப்ளிகேஷனான ஒரு சூழ்நிலையில் இதை செய்கிறாங்க. முதல்ல கால அவகாசம் கம்மி, ரெண்டாவது கேட்கக்கூடிய கேள்விகள் காம்ப்ளிகேஷனான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இது எல்லாத்தையும் யார் பதிவேற்றம் பண்ண போகிறா? ஒரு ப்ரைவேட் கம்பெனி பண்ண போயிட்டால் அதனுடைய நம்பகத்தன்மை கிடையாது. பதிவேற்றம் பண்ணதெல்லாம் சரியாக இருக்குமாங்கிறத நம்ம பார்க்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்யலாம். பீகாரில் எப்படி 65 லட்சம் ஓட்டுகளை இல்லாமல் ஆக்குனாங்களோ, அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி கூட பெரிய லெவலில் அவங்க ஒன்றும் சேர்க்கலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இது எல்லா மிகுதியான அரசியல் கட்சிகள், பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க வந்துக்கிட்டு இதை எதிர்க்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு வந்துக்கிட்டு நீதிமன்றங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க், இதெல்லாம் ஒரு பொதுவான அமைப்பு, ஒரு கட்சி சாராத அமைப்பு. ஆனால் பிஜேபியினுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வைக்கிறது, அவங்க எதை வேண்டாலும் செய்கிறது, மதிப்பிழப்பு பண்ணும்போது இப்படி தான் அவசரமாக பண்ணாங்க. அவசரம் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன். வாக்காளருங்கிறது குடிமக்களை எல்லாத்தையும் வாக்காளர் ஆக்கணும். அதுக்கு ஏன் இவ்வளோ கெடுபிடி பண்ணுறீங்க? இது வரைக்கும் பண்ணையில் யாராவது எதிர்த்தாங்களா? இங்கே அவசரமாக நீங்கள் ஏன் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இதுதான் பிரச்சனை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டதே ஒரு விமர்சனம் தான். முறையாக செய்யலை, அவங்க இஷ்டத்துக்கு செய்துட்டாங்க அப்படின்ட்டு. அதனுடைய நியமனம் யார் செய்யணுங்கிறதுல கூட அவங்க நடைமுறையெல்லாம் மாற்றிட்டாங்க. அதனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி, அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நாட்டில் வாக்குரிமை பெற்றிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பிஜேபி பயணிப்பதாக நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது பீகாரில் தான் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் பெரிய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு பிரதான எதிர்க்கட்சி திரு ராகுல் காந்தி
பல அணுகுண்டுகளை தூக்கி போட்டதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகும் பீகார் தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. அடுத்து வாக்கு எண்ணிக்கை முடிகளை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இந்தியா முழுமைக்கமான தேர்தல் ஆணையத்தோட வழக்கமான இது நடவடிக்கை தான். பல முறை இவ்வாறு நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தை குறிவைத்து இங்கே நடத்துகிறார்கள் அப்படின்னு இது தேர்தல் ஆணையத்தினோட ரொம்ப அஃபீஷியலான ஒரு மூவ் வந்து ரொம்ப சுருக்கி பார்க்கிறார்களோ தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் அதை? தமிழகம் மட்டும் இல்லை, பீகாருக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, பீகாரில் நடத்தினதில் பல கொள்ளறிபடிகள் இருந்தது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஏறக்குறைய 12 மாநிலங்களில். பீகாரில் ஒரே ஒரு மாட்டு கொற்றையில் 100 வாக்கு அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு. ஏற்கனவே நடந்த கர்நாடகா தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் லட்ச மக்கள் ஓட்டு அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே அட்ரஸில் ஒரு பேரே சரியாக இல்லாமல் லெட்டர்ஸ் மாதிரி RNZ அப்படிங்கிற மாதிரி இதுலேயே நூற்றுக்கணக்கான ஓட்டுகளை அவங்க சேர்த்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க வந்துக்கிட்டு எந்த விளக்கமும் கொடுக்கலையே. அதே மாதிரி ஹரியானாவில் நடந்த தேர்தலில் பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகியினுடைய பேர் எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்கு ஆதாரபூர்வமாக சொல்லும் போது அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியலையே அவங்களால. அதே மாதிரி பீகாரில் நடந்தது அப்படி தான். இதெல்லாம் பார்க்க போகும்போது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியாகுது. இதனால தான் எதிர்க்கிறோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது இது இப்படியான தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் வந்து எல்லா காலகட்டங்களிலுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு தவறுகள் நடந்து வருவது இயல்பானது, இயற்கையானது தான். அதை முழுமையாக 100% சரி செஞ்சுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை வந்து நகர்த்தணும் அப்படின்றது வந்து அது ஏற்புடையதா அப்படின்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணைய தரப்பு. வந்து என்ன சொல்கிறோம், செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே. கால அவகாசம் முடங்கி 1 மாதம் ஏன் நெருக்கடி பண்ணுறீங்க? எத்தனை கோடி பேருடைய வாக்காளரை 1 மாதத்துக்குள்ளே இந்த BLO செய்ய முடியுமா? இப்போ இந்த நெருக்கடி நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? நெருக்கடி தான், டைமிங்கே. தேர்தல் ஆணையத்தோட ஆட்கள் செய்ய போகிறாங்க. ஆமாம், தேர்தல் ஆணையத்துக்கு ஆள்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஆள் கிடையாது. அவங்களுக்கு பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் இதை உங்களுக்கு வந்துக்கிட்டு பார்ட் டைமாக செய்யணும். ஆமாம். நான் என்ன கேட்குறேன்டா, இத்தனை கோடி பேருனுடைய வாக்காளர்களை ஒழுங்கு பண்ணுறத இவ்வளோ குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள BLOs பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் எல்லோரும் என்கிட்டையும் இப்போ எங்கள் கேட்டவுடனே எல்லாம் சொல்லிட முடியுமா? எங்கள் அப்பாவுடைய பெயரை சொல்லலாம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, போன டைம் வாக்களிச்சான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பட் அது மேண்டேட்டரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மேண்டேட்டரி கிடையாது, பேர் மட்டும் சொன்னால் போதும். மேலே கேட்கக்கூடிய ஆதார் எண் கேட்குறாங்க, பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க? அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு குடியுரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது எதுவுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது அதிகாரமே கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு அதிகாரமே கிடையாது. என்னை பற்றி கேட்கலாம், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம், என்னுடைய டேட் சர்டிஃபிகேட் கேட்கலாம், நான் என்னுடைய அட்ரஸை கேட்கலாம், நான் போன டைம் வாக்களிச்சேன்னா கூட கேட்கலாம். அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் திருப்பி எது கேட்குறாங்கன்னு தெரில. அதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே 2 காலம் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள காலம் பிரச்சனை இல்லை, கீழே 2 காலம் ஏன் கொடுக்குறீங்க? என்னுடைய பெற்றோரை பற்றி ஏன் கேட்குறீங்க? இல்லை, உங்கள் வாதத்தின் அடிப்படையில் ஏன் கேட்குறாங்க சார்? அவங்க ஒரு விளக்கம் தராங்க. அதான் குடியுரிமை திருத்த சட்டம் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நம்ம அதாவது இருந்தும் கூட கொடுக்க முடியாதவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்களெல்லாம் வாக்குரிமை இல்லைன்னு ஆக்குவாங்க. அப்படி தானே? இன்னைக்கு BJP ஆட்சி பண்ணாலும் RSS உங்களாலையும் என்னாலையும் அந்த விளக்கத்தை கொடுத்துட முடியுமா? முடியாதா? எல்லாரும் கொடுக்க முடியாது. எல்லாரும் ஏன் கொடுக்க முடியாமல் இருக்கு? எல்லாத்துட்டும் எங்கே இருக்க போகுது? எங்கள் ஃபாதர்னுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியுமா? சொல்லுங்கள் நீங்கள். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும். நம்மளுக்கே இந்த கதண்டா கிராம மக்களுக்கு என்ன தெரியும்? கிராமத்தில் அன்றாட காட்சி படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுக்க முடியும்? இது எதுக்கு கேட்குறாங்க? கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா சார். RSSனுடைய சித்தாந்தம். RSSங்கிறது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டது கிடையாது. RSSங்கிற இயக்கம் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டே கிடையாது. அவங்களுடைய தலைமை நிலையத்திலேயே BJP ஆட்சிக்கு வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடியேற்றினாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இந்த நாட்டில் நேற்று சொல்லியிருக்கார் மோகன் பகவத், இந்த RSSல எல்லா மதத்தவர்களும் சேரலாம், ஆனால் அவங்களுடைய மத அடையாளத்தை விட்டுடணும். முஸ்லீமாக இருக்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியாது,
கிறிஸ்துவனாக இருக்கிறவங்க கிறிஸ்துவனாக இருக்க முடியாது, சீக்கியனாக இருக்கிறவன் பார்சியாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய மத அடையாளத்தை நம்பிக்கையை விட்டுடணும். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸில் நீங்கள் சேரலாம். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் இந்துக்களாக மாறிடுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அவங்களுடைய எண்ணங்கிறது இந்துக்கள், இந்து ராஷ்டிரம் தான் அவங்களுடைய எண்ணம். இந்தியாங்கிறது அப்படிப்பட்ட நாடு இல்லை, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் ஆண்ட்ரோபொலிட்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மானுடவியல் அறிக்கையை கவர்மெண்ட் வெளியிட்டுச்சு. அதில் இந்தியாவில் எத்தனை சமூகம் இருக்குதுன்னு சொன்னால் 4628 சமூகம் இருக்குது. பல மதத்தை சேர்ந்தவங்க, பல மொழியை சேர்ந்தவங்க, பல கலாச்சாரத்தை சேர்ந்தவங்கன்னு 4628 சமூகத்தையும் நீங்கள் ஒன்றாக்கணுன்னா எப்படி முடியும்? ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம வாழ்க்கை முறையும் ஒன்றாக முடியுமா? ஒரே இதை எல்லோரும் சாப்பிடணுன்னு சொல்ல முடியுமா? அவங்க நாய்கறி சாப்பிட்றாங்க, மற்ற கறிகளை சாப்பிட்றாங்க, எல்லோரும் சாப்பிட முடியுமா? கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். இதனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒன்றிய பிஜேபி ஆட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே திணிக்கக்கூடிய நடவடிக்கை. அவங்களுடைய நடவடிக்கை ஒன்று எடுத்துக்கிறீங்களேன். இப்போ வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? வக்ஃபுங்கிறது பள்ளிவாசல், இறைவனை வழங்கக்கூடிய மஸ்ஜித், பள்ளிவாசல், தர்காக்கள், அடக்க ஸ்தலங்களை பராமரிக்கிறது. இது யார் பராமரிக்க முடியும்? முஸ்லீம்கள் தான் பராமரிக்க முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃபு வாரியத்தில் 3 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அவசியம் வந்துட்டு? இப்போது இந்து கோயிலினுடைய அங்கே தர்மகர்த்தாக்களாக இது கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ இருக்க முடியுமா? கிறிஸ்துவ தேவாலயத்தை நிர்வகிக்கிறதாக மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்க முடியுமா? குருத்வாராவை நிர்வகிக்க முடியுமா? அதாவது அவங்களுடைய மத அடையாளங்கள், அந்த மத அடையாளத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிறது அந்த சமுதாயத்துக்கு தான் தெரியும். இப்போ பிஜேபி இதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிற வர்றாங்க? எத்தனை சட்டங்கள் எல்லாமே சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்கள். குடியுரிமை திருத்த சட்டம் இல்லை, இப்போ அதில் முஸ்லீம்கள் அல்லாதவர் எல்லாத்துக்கும் கொடுக்கும். கவர்மெண்ட் என்பது வேறு கட்சி, இங்கே டிஎம்கே கட்சி, அது அரசு, தமிழ்நாடு அரசு. அது மாதிரி மத்தியில் பாஜக அது ஒரு கட்சி, மத்திய அரசு. மத்திய அரசாங்கத்தோட எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸு அஃபீஷியல் எல்லாமே பாஜகவோட நம்ம ஆர்எஸ்எஸோட தொடர்படுத்தி பார்ப்பது என்பது ஒரு சரியான அணுகுமுறையா? நடவடிக்கை நான் கேட்குறேன்னா, இப்போ நம்ம நீட்டு கொண்டு வந்தாங்க, தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக நம்ம எதிர்த்தோம். இந்த நொடி வரை நீட்டை தமிழகம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது சட்டமாக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம அதுக்கு தயாராகிட்டோம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இருக்கும். இப்போது அஃப்கோர்ஸ் எஸ்ஏஆர் வரைக்கும் வந்துட்டோம். எல்லாமே ஒரு அஃபீஷியலான கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு நம்ம இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அதை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இறுதி சரணாகதியான உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டுகிறோம். அங்கும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை. நாம் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை, ஒரு வாதத்திற்காக அப்படி நம்ம சொல்லலாம். வேறு என்ன செய்துவிட முடியும்னு நினைக்கிறீங்க? செய்துவதற்கு இல்லை. அதாவது இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னென்னா, ஒன்றிய ஆட்சியிலிருந்து பாஜகவை அகற்றணும். அவங்க இருக்கிற வரைக்கும் இதை தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ணமே நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறத விட மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிறது, இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்களே, அதனால் என்ன சாதிச்சிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குற ஒரே கேள்வி, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி அதானி அம்பானிக்கு தர வார்த்தீங்க. இந்தியா அதனால் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்குலேயும் 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? மதிப்பிழப்பு பண்ணீங்க, அதனால் என்ன நடந்துச்சு? இதனால் என்ன நடந்திருக்குது? வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறா? மக்கள் சுபிச்சமாக வாழ்கிறாங்களா? எதுவுமே இல்லையே. இந்த நடவடிக்கையெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க? அவங்க அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம் இல்லாமல், பாராளுமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களோடு அவங்க நிறைவேற்றலை. ஏதோ மெஜாரிட்டி இருக்குது, 2 கட்சி துணையோடு ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க? திணிக்கிறாங்க. அதாவது இந்த சட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது என்ன செய்கிறாங்க? முதல்ல சட்டம் என்னங்கிறதை எல்லா எம்பிக்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்க. 1 வாரம் கொடுத்து அதை படித்த பிறகு அறிமுகப்படுத்துவாங்க. பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தின பிறகு பரந்த விவாதம் நடக்கும். எல்லாருடைய விவாதங்களையும் கேட்பாங்க. அதுக்கு பிறகு தான் சட்டமாகும். அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுப்பாங்க. இப்போ என்ன நடக்குது? ஒரு நாள் கூட கிடையாது. கொடுக்குறாங்க 12 மணிக்கு சட்ட முன்னோடியோ கொடுக்குறாங்க எல்லா மெம்பர்கிட்டையும்.
அன்னைக்கு ஈவினிங்கே விவாதம், அன்னைக்கே இரவோட இரவா சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. எல்லா சட்டங்களுமே அப்படிதான் போதா? எதுவுமே விவாதத்துக்கு உட்படுத்தப்படுவதில்லை. மேக்சிமம் சட்டங்கள் ஒரு நாள் அவசரத்துக்குள்ள இரவோட இரவா ஜனாதிபதி அங்கீகாரம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டுக்கு சரியான விஷயம் இல்லையே. சரி, நான் இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சரியா இல்லையா அப்படின்றத கடந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் குறிப்பிட்டது போல எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அதெல்லாம் சட்ட வடிவமாக நம்மை மீறி சென்று கொண்டே இருக்கிறது. வேற வழி இல்லை, நம்ம அதை பழக்கப்படுத்திக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் கடுமையான எதிர்ப்பு, நிறைய விளக்கங்கள் அரசு தரப்பில் தரப்படுகிறது. இப்போ நீதிமன்றம் அதை ஏற்கல. ஏன் இவ்வளவு பதறுகிறீர்கள் அப்படின்னு தான் நீதிபதி வந்து அந்த வார்த்தை கூட பதிவு செய்வதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் அதை ஏற்கலை, இதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு. ஆனால் அது ஏற்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ளவிருக்கிறோம் சில மாதங்களில். என்ன சிக்கல் இங்கே நடைபெறும், இப்போ இதன் மூலமாக என்னென்ன சிக்கல் நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சட்ட ரீதியாகவும் பண்ணுறோம், மக்களை கவனமாக இருந்து பணியாற்ற சொல்கிறோம். அதே நேரத்தில் அவங்க திணிக்கும் போது அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் எல்லா இடங்கள்லையும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அந்த லீகல் விங்கு, அதே மாதிரி அவங்களுடைய பிஎல்ஓஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக அதில் இறங்கி கவனமாக இருந்து வேலை செய்யணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இணைஞ்சு செய்கிறோம். அதுக்கு மேலேயும் அவங்க வந்துக்கிட்டு எத்தனை வாக்காளர்களை நீக்கிறாங்கிறது ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். டிரான்ஸ்பேரன்சி இல்லையே சார். நான் என்ன சொல்கிறேன்னா, வெளிப்படைத்தன்மை கிடையாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு இப்போ பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் முடிஞ்சு, இல்லை பொதுவாகவே நான் ஒரு எம்எல்ஏ இருந்தவன் தானே, தேர்தல் முடிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போலிங் ஆகிருக்குது, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர்னு எல்லாம் க்ளீனாக கொடுத்துருவாங்க டேட்டா. 4 மணி நேரத்துலேயே வந்துடும். எல்லா இடங்களையும் 4 மணி நேரம் தான் மேக்ஸிமம். ரொம்ப ரிமோட் ஏரியாவாக இருந்தால் லேட்டாகும். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் தானே, உங்களுக்கு எல்லாமே இது இல்லையே, பேலட் பேப்பர் கிடையாது, ஓட்டிங் மிஷின்னால ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பீகாரில் நடந்த முதல் ஃபேஸ் தேர்தலினுடைய விவரத்தை இதுவரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கி சொல்லியிருக்கார். இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொல்கிறியா? இது கவர்மெண்ட் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள், இந்திய தேர்தல் ஆணையத்து மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு அவங்க விளக்கமே கொடுக்கலையே. ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட கேட்டாரா இல்லையா? இந்த மாடல் அழகி ஓட்டு போட்டது எப்படி, அதுக்கு விளக்கம் இருக்கா? அதே மாதிரி இங்கே பெங்களூரில் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு விளக்கம் இருக்கா? எதுவுமே சொல்லலையே அவங்க. அதாவது சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு. சர்வாதிகாரத்தை நோக்கி எந்த நாடு போனாலும் அது அழிவு தான். ஹிட்லரில் ஆரம்பித்து, முசோலினியில் ஆரம்பித்து, இன்றைக்கி பாகிஸ்தானில் கூட பல நேரங்களில் இராணுவத்தினுடைய கை ஓங்குறதுனால முன்னேற்றமாக அடைய முடியாது, நாட்டுக்கு நல்லது இல்லை. அதுதான் நம்மளுடைய கருத்து. அதுக்காக அவங்க செய்கிறதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக ஆதரிக்க முடியுமா? சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறினதாக அரசியல் சட்டத்தை வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை தடுக்கக்கூடிய வகையில், சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய வகையில், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கக்கூடிய வகையில், சர்வ சாமானிகளினுடைய அந்த நிலைகளை எல்லாம் பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரவார்க்கக்கூடிய முயற்சியை செய்யக்கூடிய பாஜகவை நம்ம கண்டிக்க தான் வேணாம். நேற்றுக்கு கோவையில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நிர்வாகிகளோட கூட்டத்தில் பேசும்போது கூட, முதலமைச்சர் ஸ்டாலினோட தொகுதியில் வந்து 10,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இப்போ இந்த வாக்குகளை பெற்று தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்களா அப்படின்லாம் கேட்டதை நம்ம பார்த்தோம். கொளத்தூர்லேயே இவ்வளோ சிக்கல் இருக்குது, அப்போ இந்த சிக்கல்களை சரி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற துணியில் வந்து அவங்க அதை பேசினதை நம்ம பார்த்தோம். அடுத்த தரப்பில் வந்து தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மேடையில் இங்கே டாஸ்மாக் இவ்வளோ ஊழல் நடைபெறுகிறதுன்னு ஒரு மேடையில் பேசிட்டு கடந்து போகிறாரு. மத்திய நிதியமைச்சரும் ஒரு தொகுதியில் வந்து இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு வேல்யூபிளான அமைச்சர் அட்ரஸ் பண்ணுறீங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் நீங்கள் அப்படி விமர்சனம் பண்ணிட்டு கிடக்குறீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம தான் சொல்கிறோமே, வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டாம் நம்ம சொல்லல, நல்லா செய்யுங்க, கால அவகாசம் கொடுங்க, குடியுரிமை சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்காதீங்க தான் நம்ம சொல்கிறோம். திருத்தம் பண்ணுங்கிறே, நம்ம திருத்தம் பண்ணக்கூடாதுன்னு எந்த கட்சியாக சொல்லியிருக்கா? எந்த கட்சியும் சொல்லலை. இப்போ அதை மட்டும்
முதலமைச்சர் தொகுதி. அதிமுக ஆதரவாக இடையீட்டு மனு கொடுத்து ஆமாம், அதிமுக நாங்கள் இப்படி எல்லாம் திமுக ஓட்ட நீங்கள் நீக்கிட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருவோன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதிமுகங்கிறது இன்னைக்கு அடிமை திமுக தான் சொல்லணும். அவங்களால எந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் யாராவது டிக்டேட் பண்ண முடியுமா? இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன? டெல்லியில் போய் மோடியையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ரகசியமாக போகிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், திடீர்னு டெல்லிக்கு போயிடுறாரு. 4-5 காரில் மாறி மாறி போகிறாரு. இப்படி மறைச்சிக்கிறாரு. டிரான்ஸ்பரன்சி எங்கேக்கு அடிமை, அவங்கள எல்லாத்தையும் மிரட்டி வச்சு அடிமையாக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி பண்ணுற அயோக்கியத்தனை தானே. அவங்க சொல்ல கேட்கல அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அவங்கள முடக்கி ஆள்றது தான் அவங்களுடைய வேலை. பிஜேபி ஏடிஎம்கே அழிச்சிருவாங்க, எழுதி வச்சுக்கிறோங்க. எப்படி உங்களுக்கு மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக முதல்ல உட்கார வச்சு திருப்பி அவரை கழட்டி விட்டு துணை முதலமைச்சர் ஆக்குனாங்களோ, இப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். அவர் சகாப்தத்தை முடிச்சிருவாங்க. பீகாரோட தேர்தல், அங்கே தான் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த தேர்தல் முடிந்து விட்டது. நடைபெறக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த பீகாரோட தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படும் அப்படின்னு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு ஒரு ஆதரவான கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது பீகார் வட மாநிலங்களுடைய சூழ்நிலைங்கிறது வேறு, தென் மாநிலங்களுடைய சூழ்நிலைகள்ங்கிறது வேறு. அதுக்கு இது முன்னோட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிடையாது. அங்கே உள்ள சூழ்நிலைங்கிறது வேறு. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா தேர்தல் முடிவுங்கிறது இன்றைக்கி அவங்க பல கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவே முடிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய குளறுபடிகள், இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை, அதுக்கப்புறம் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் சில முக்கியமான அதிகாரிகளை எந்த சிசிடிவி கேமராவும் இல்லாமல் தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்தித்து பேசினதை ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதனால் அந்த முடிவுகளெல்லாம் வந்த பிறகு தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும். ஏன்னா அதனால் அது எங்கே நடக்க போகுது என்னங்கிறது தெரில. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. பிஜேபி இன்றைக்கி யாரையாவது காலை பிடிச்சி ஒரு கூட்டணி வச்சா தான் எதுவும் செய்ய முடியும். இல்லைன்னா நான் தமிழகம் குறிப்பிட்டது வந்து நான் தமிழக கட்சியோட சுருக்க வேணாம், நான் அவங்க இந்தி கூட்டணி, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை நான் பார்க்குறேன். ஆமாம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதே மாதிரி கேரளாவில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூடிஎஃப் எல்டிஎஃப் அங்கே இருக்கட்டும், அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் சந்திக்க போகுது. இதில் பிஜேபியினுடைய தாக்கங்கிறது பெருசாக இருக்காது. இந்த 3 மாநிலங்கள்லையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ரெண்டில் வலுவான கூட்டணி. அதே நேரத்தில் ஏடிஎம்கேங்கிறது வலு இழந்த கூட்டணி. பிஜேபியோட சரண்டர் ஆகி கூட்டணி வச்சுருக்குறாங்க. அவர் விஜய் அவர் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி, மற்ற யார் யார் வரப்போகிறாங்களோ என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகளை எல்லா மக்களுக்காகவும் செய்திருக்கிறாங்க 5 வருஷத்தில். பெரிய லெவலில் அவங்களுடைய இதுகளில் மக்கள் மத்தியில் ஆன்டி கம்பன்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறது தான் இதுவரை எல்லோரும் சொல்லப்பட்ட விஷயம். அதுக்கு தான் ஏடிஎம்கேவாக சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் எங்களோட பெரிய கட்சி சேரும் பெரிய கட்சி சேருன்னு எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எந்த பெரிய கட்சியும் போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அதே மாதிரி கேரளாலேயும் அதே சூழ்நிலை தான், மேற்கு வங்கத்துலேயும் அதே சூழ்நிலை தான். அதனால் அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது அதிமுக பாஜக அந்த கூட்டணி ஆரம்பித்த போதே கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டு வரீங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ரொம்ப கவலைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக கூட்டணி போயிட்டனாலே அந்த கட்சி வந்து பெரிய அழிவு பாதைக்கு சென்று விடும், இல்லை என்றால் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்லாம் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்கள் வரதை நம்ம பார்க்குறோம். அதிமுக பாஜக அல்லது பாஜக வேறு கட்சிகளுடனான கூட்டணி என்பது தமிழகத்துக்கு ஒன்றும் புதிதல்லவே, இப்போ ஏன் இவ்வளவு பூதாகரமாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி,
இன்னைக்கு அதனுடைய பல்வேறு தலைவர்கள் அதுலேருந்து விலகிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், அதன் நீக்கப்பட்டார்கள். விலகிட்டார்கள் என்பது நீக்கப்பட்டா நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு நீக்கப்பட்டாரு. அஃபீஷியலியா? அதுபோல் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரோட நெருக்கமாக இருந்த சசிகலாவாக இருக்கட்டும், அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, அப்புறம் முன்னாள் எம்பி எம்எல்ஏ இருந்த மனோஜ் பாண்டியன், இப்படி சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் எல்லாமே அங்கேருந்து விலகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் மேலே டெல்லியிலேருந்து இவங்களை ஏற்கிறாங்க. கேஏ செங்கோட்டையன் சீனியர் ஏடிஎம்கே தூங்கின காலத்தில் உள்ளவங்க, அன்வர் ராஜா செங்கோட்டையன்லாம் ஏடிஎம்கே தூங்கின காலத்துலேருந்து இருந்த மெம்பர்ஸ். இவங்கள எல்லாரையுமே வந்துக்கிட்டு பிஜேபி தான் இயக்குது. இவங்க யாரும் சுயமாக இயங்கலை. எடப்பாடியாரும் சுயமாக இயங்கலை. அவங்க எல்லாத்தையுமே பிஜேபி தான் இருக்குது. ஆமாம்மா, இவரையும் பிஜேபி தான் தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து என்னாச்சு, அவர் தர்ம யுத்தம்லாம் நடத்தினார். இவங்களை யார் சேர்த்து வச்சா? பிஜேபியினுடைய ஆலோசனையோட ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சேர்த்து வச்சார். இதே ஒரு தவறான முன்னுதாரணம். மூன்றாம் நபரை வச்சு சேர்த்து வச்சு அன்னைக்கு ஆனதோட இப்போ ஒவ்வொரு ஆளுடைய சொல் கேட்குறவங்களா போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஆட்சியில் இருந்த வரைக்கும் அப்படி ஓடிச்சு. ஆட்சியில் இருக்கும்போதே தினகரன் சசிகலாவெலாம் அவங்கள வந்துக்கிட்டு முடக்கிட்டாங்க. இப்போ அதே இதுன்னு வரைக்கும் 10 வருஷம் 10 வருஷமாக 9 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டேன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் காரணம். அவங்க பிஜேபியினுடைய எண்ணம் என்னென்னா, திமுக அதிமுக இருக்கிற வரைக்கும் பிஜேபி இங்கே கால் ஊண்ட முடியாது. திமுகவை இப்போ ஒன்றும் அசைக்க முடியல. கலைஞருக்கு அப்புறம் தளபதி முக ஸ்டாலின் திமுகவோடு பாஜக கூட்டணி இருந்த வரலாறுலாம் மிக உண்டு. அது பழசு சார். அதுதான் முடிஞ்சு போன கதைகள். அன்றைக்கி உள்ள சூழ்நிலை அவங்களே அது தப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அது அவங்களே தப்பு, நாங்கள் சேர்ந்தது ஒரு நிலையான ஆட்சி வேணுங்கிறதுக்காண்டி போனோம். ஆனால் அது 4வது வருஷத்துலேயே முடிச்சுட்டு வந்துட்டார் கலைஞர். ஆனால் ஏடிஎம்கே மாதிரி மாறி சேரையிலையே, மாறி சேரையில் அவங்க ஒரு நாளைக்கு ஒன்று எந்த காலத்துலேயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் எடப்பாடி. யாருக்குமே தெரியாமல் டெல்லியில் போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துட்டார். மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை இல்லாமல் போச்சு. இப்போ இவங்கள பிஜேபியினுடைய எண்ணங்கிறது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதை சாதிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உருவாகணும்னு சொன்னால் ஏடிஎம்கே பலமாயிரும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய எண்ணம். அதை கரெக்டாக செய்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி யார் சொல்லையும் யார் கேட்காத அளவுக்கு இன்றைக்கி அவங்க இயக்குறாங்களா இல்லையா? நிர்மலா சீதாராமனை போய் கேஏ செங்கோட்டையும் பார்க்குறாரு. அமித்ஷா போய் பலத்தோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தமிழகத்தில் இப்படியான வேலைகள் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் அதை சாதித்திருக்க முடியாதா? இவ்வளோ ப்ரீத்திங் டைம் வேணுமா அவங்களுக்கு? அம்மையார் ஜெயலலிதா 2016 மறைவுக்கு அப்புறம் 25 இவ்வளோ காலகட்டங்கள் வேணும். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு என்பது உங்களுக்கு வந்துக்கிட்டு எல்லா வகையிலையும் ஒரு முன்னுதாரணமான மாநிலம். இவங்க வந்துக்கிட்டு எல்லாம் நல்லா படித்து விவரம் தெரிஞ்சவங்க, திராவிட சிந்தனைகளில் உள்ளவங்க, திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலை உள்வாங்கியவங்க. நம்மளுடைய பகுத்தறிவு பகலவன் பேரறிஞர் நம்மளுடைய பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், அதன் பிறகு ஏடிஎம்கேயில் வந்த தலைவராக இருக்கட்டும், இவங்களை எல்லாருமே அந்த பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவங்க தான். பெரியாரை மறந்துட்டு அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க. இங்கே யாராக இருந்தாலும் பெரியாரை மறந்துட்டு பெரியாரை ஒழிச்சிட்டு அரசியல் பண்ண முடியாது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரியார் அண்ணா யாரும் வேணாம், அவங்களுக்கு எதிரான கொள்கைகள் உள்ளவங்க இங்கே. அதனால் அவங்க வந்துக்கிட்டு நினச்ச மாதிரி இங்கே வடநாடு மாதிரி இங்கே செய்யலான்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக பிஜேபியினுடைய கருத்துக்கு முற்றிலும் முரண்பட்டவர்கள் தமிழர்கள். இங்கே மதத்தினுடைய துவேஷங்களை சொல்லவே முடியாது. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறாங்க. அவங்க தீபாவளியா பொங்கலா முஸ்லீம்களுக்கு கொடுத்து விட்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து விட்றாங்க, கிறிஸ்துமஸுக்கு கொடுத்து விட்றாங்க. மதம்ங்கிறது தான் வேறையை தவிர்த்து தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு எல்லாருமே ஒன்றா தான் பழகிட்டு இருக்கிறோம். அதனால் அவங்களுடைய பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கிறது தமிழ்நாட்டில் நுழைய முடியாது.
இன்னைக்கு பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள் கேட்குறேன். இப்போ நீங்களே அது நடக்காதுன்னு யாரும் சொல்றீங்க. பயப்படல. ஆனா ஒரு கட்டத்துல இங்க பயப்பட வேண்டிய கட்சியை வந்து அவசியமே இல்லையே. கபலீகரம் செய்து விடுவார்கள் அப்படின்றதும் பொதுவா வைக்கப்படுது இல்லையா? ரெண்டு பயப்பட வாதத்தையும் நீங்களே வைக்கிறீங்களே. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய, அதுக்கு தான் இந்த போராட்டங்கள். எதை வேண்டாலும் அவங்க செய்து போட்டாங்கன்னா நாம் அமைதியாக இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணுமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்ட தலைநகர்லேயும் ஆர்ப்பாட்டம் நடந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தவறான முன்னுதாரணம் சொல்லிடக்கூடாது இல்லையா? ஏடிஎம்கே போய் எஸ்ஐஆரை செய்யணுன்னு ஒரு போட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ தவறான முன்னுதாரணத்தை சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி நடைமுறைகள் தப்பு, அவங்க செய்யக்கூடியது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் போய் பார்த்து நீங்கள் கரெக்டாக அவங்க பேரை சேர்த்துருக்காங்களான்னு பாருங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். போராட்டம் நம்ம பண்ணுறத சட்ட ரீதியாக பண்ணாலும் இந்த இதை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அவங்க வந்துக்கிட்டு தவறான தகவல்களை சொல்லி எதுவும் செய்யக்கூடாதுங்கிறத மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு தான் இது நடந்த போராட்டம். அதுதான் நம்ம செய்திருக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. யார் பயப்படணும்? இன்றைக்கி பிஜேபியினுடைய தலைவர் நயினா நாகேந்திரன், அவர்கிட்டயே கேளுங்களேன். அவர் எல்லா சமுதாய மக்களோடையும் நல்லா தான் இருக்கிறாருங்க. வடநாட்டில் பிஜேபிக்காரங்க பேசுகிற மாதிரி அவர் இங்கே பேச மாட்டாரே. இப்போது 26 நம்ம சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு பேசும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் செய்த சாதனைகள் அல்லது எதிர்பார்ப்பு என்ன, செய்ய தவறியவை, இதெல்லாம் கடந்து இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் வந்து பெரும்பாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளோடு இருக்குது. கடந்த தேர்தலிருந்து அவங்க பயணித்து வருவதை நம்ம பார்க்குறோம். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஒருவேளை அதிமுக பாஜக ஒருங்கிணைக்குமே ஆனால் அந்த களம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். எல்லா கட்சியும் எப்படி ஒருங்கிணைப்பாங்க? விஜய் தனியாக சொல்லிட்டாரு, சீமான் தனியாக சொல்லிட்டார், நாம் தமிழர் உறுதியாகவே இருக்குது. நம்ம அவருடைய பாலிசி தனது தலைமையில் கூட்டணி இருக்காரு. அதனால என்ன மாறுதல் செய்ய போறாருன்னு தெரியல. அவங்க தலைமையில் இவங்க எப்படி போக முடியும்? விஜய் தலைமையில் பாஜக போகுமா? ஒரு எதிர்கட்சியவே முடக்கிட்டாங்க. ஒரு எதிர்கட்சியவே பாஜக தலைமை டெல்லி கூட்டு வான் பண்ணி முடக்கிட்டு விஜய் எப்படி செய்ய போகிறாங்க? விஜயெல்லாம் செய்ய முடியாது. இவங்க ஏடிஎம்கேயில் உள்ளவங்க இருக்கிறாங்களா, பிரிஞ்சு இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களை எதாவது ஒட்டு போட்டு வச்சதா இருந்தால் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். மக்கள் நம்பகத்தன்மை இல்லையே. லீடர்ஷிப் யாரு? பாமக உள்ளிட்ட கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 26 லட்சம் வாக்குகள் தான். 6.3 6.1% என்னுடைய நினைவு சரியாக இருக்கணும்னா. இந்த வேறுபாடு தான் திமுகவுக்கான வாக்கு சதவீத வேறுபாடு. ஸோ இந்த தேமுதிக, பாமக, இன்னும் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்ட நிறைய கட்சிகள் வெளில இருக்கும்போது அவங்கெல்லாம் அதிமுக கீழே வந்தால் ஒரு டஃப் ஃபைட்டு இருக்காதா? கண்டிப்பாக தேர்தல் கிளம்புங்கிறது உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வெற்றி என்பது திமுக கூட்டணி தான். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யார் இருக்கிறா? அதாவது இங்கே ஏடிஎம்கேயில் உள்ள அணிகளில் உள்ள குழப்பம் மாதிரி இங்கே கிடையாது. பிஜேபி கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடைமுறையே இல்லாத விஷயங்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எழுப்புறாங்களே. காங்கிரஸ் விசிகலாம் கூட அந்த பேசுவாங்க. அதாவது அதெல்லாம் பேசலாம், அழகாக இருக்கும். நடைமுறைங்கிறது அதெல்லாம் கிடையாது. திமுகவினுடைய கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தான் அவங்களுடைய கொள்கை. இது வரைக்கும் எல்லா கட்சியும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. விருப்பப்படலாம், நம்மளுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே சண்டை போட மாட்டாங்க. கருத்தியலாக சொல்லலாமே தவிர்த்து இந்த கட்சிகள் யாரும் அதை ஒரு கண்டிஷனாக வச்சுக்கிட்டுலாம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அது சும்மா பேசுகிறதுக்கு அழகாக இருக்கும். புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தோட பெர்ஃபார்மன்ஸ் 26 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தில்? அதாவது விசிகா நம்மளுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகள்ங்கிறது ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனை மாதிரி அவர் இல்லையே. ஒரு வகையான வெறித்தனமாக போகிறாங்க வர்றாங்க. ஒரு நடிகராகவே அவரை பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் தலைவராக, முதிர்ச்சி பெற்ற தலைவராக அவர் இருப்பதாக நம்மளுக்கு தெரியல. அதுபோக அவர் இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இருந்தாங்க. இவர் அப்படி இருக்கலையே. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் செய்யலையே. ஒரு வகையான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாரை தவிர்த்து இது வரைக்கும் ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட சந்திக்கலையே. சட்டமன்ற தேர்தலில் வந்து தான் என்ன செய்வாருங்கிறது தெரியும்.
மக்கள் எழுச்சிலாம் இது எனது தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பெரும் யார் நம்பிக்கையோட பேசுறத யார் பார்க்கிறோம். புதுசாக கட்சி எப்படி ஆரம்பிச்சாலும் என்ன நம்பிக்கையில அவர் பேசுறாரு? யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. சே கட்சி ஆரம்பித்த உடனே கூட்டணி பற்றி பேச மாட்டாங்களே. நாங்கள் தான் முதலமைச்சர், எங்கள் தலைமை தான், அது மாதிரியே விஜய் சொல்கிறார், அவ்வளோதான். அதெல்லாம் காலம் பதில் சொல்லும். கட்டமைப்பு இல்லையே. அதாவது ஒரு எலெக்ஷன், இப்போ அரசியலுங்கிறது, தேர்தல் அரசியலுங்கிறது வித்தியாசம். சாதாரணமாக மாநாடு போடுறோம், கூட்டம் வர்றாங்கன்னா அது அது வேறு. வேறு. தேர்தல் அரசியலுங்கிறது களத்தில் நிற்கிறது. ஒரு பூத் வரைக்கும் வேரூண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் உங்களுக்கு அந்த தேர்தல் அரசியலை செம்மையாக நடத்த முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திமுக ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அதிமுகவும் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கூட்டணிகளும் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலே சந்திக்காமல் நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறது பேசுகிறேங்களாக இருக்குது. நடைமுறையில் அதெல்லாம் பெரிய ஒரு பலனை கொடுக்குது. இப்போ இந்த அரசியல் கணக்கு வழக்குகளை கடந்து இந்த ஆட்சி மேலே எந்த அதிருப்தியும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு தரப்பில் 504 தேர்தல் வாக்குறுதிகள் 21 சட்டமன்ற தேர்தலில் தந்தது. ஏறக்குறைய 60 வாக்குகள் கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு அந்த தரப்பில் அன்புமணி இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறாரு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வரக்கூடிய தேர்தலில் பேசுபொருளாக இருக்காதா? அந்த எதிர்பார்ப்புகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்காம எவ்வளோ செய்திருக்கிறாங்களே, மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் மெஜாரிட்டியாக செய்திட்டதாக திமுக தலைமை அறிவிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? தேர்தல் வாக்குறுதி கொடுக்காம எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாங்களே, அதையும் மக்கள் பார்க்க தானே செய்வாங்க. முழுமையாக எல்லாத்தையும் எல்லாரும் செய்திட முடியாது. ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு திமுக ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பே கிடையாது. எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை. ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கறது இல்லை, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வைக்க வேண்டியது. ரெண்டாவது தீர்மானம் போட்ட பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது. அவருடைய நெருக்கடி. அவர் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த நன்மையும் செய்யலை. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை இங்கே திணிக்கிறீங்களே அவர் நேரமெல்லாம் போயிட்டுருக்குது. ஒன்றிய அரசாங்கமும் பாகுபாடோட நிதி வழங்குறாங்க. பீகாருக்கு அதிகமான நிதி, ஆந்திராவுக்கு அதிகமான நிதி, அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுட்டு 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்குரிய பங்களிப்பு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி கொள்கை ரீதியாக பல்வேறு விஷயங்களில் முரண்பட்டு இருக்கிறாங்க. நீட்டை ஏற்றுக்கிறீங்களன்னு சொன்னால் நிதி கொடுக்க மாட்டோம். நீட்டை ஏன் எதிர்க்கிறோம்? அது மாநில பட்டியலில் இருந்து தான் மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டீங்க. மற்ற மொழிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கிராமப்புற மக்கள்லாம் அதை எழுதி எப்படி பாஸ் பண்ண முடியுங்கிறது பல கேள்வி. பிரைம் மினிஸ்டர் பிஎம் ஃபண்டு இருக்கா இல்லையா, அதுலேயும் பாகுபாடு காட்டுறீங்க. இன்றைக்கி பலன்னு சொன்னால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிங்கிறது கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் போகுது. நடைமுறையில் சில எதிர்பார்ப்புகள் இருந்துக்கலாம், நடக்காமல் போய்க்கலாம், அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்கிறாம அப்படி கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் கொள்கை ரீதியாக ஒரே லெவலில் இருக்கிறாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்படி எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? எதை வச்சு ஆட்சி அமைப்பீங்க? இதுதான் முரண்பட்ட விஷயம். கொள்கை, சித்தாந்தம் அப்படிலாம் வந்து நம்ம பொது தளத்தில் பேசுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்தது, என்ன செய்ய தவறியது, அதுதானே ஒரு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பின்னணியில் இந்த அரசாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கலான்னு கேட்குறேன். ஏன் அதை கேட்குறேன்னா, நீங்கள் கூட சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது, ஆனால் நம்ம வாக்குறுதி தராத திட்டங்கள் கூட நிறைய நிறைவேற்றுக்கிற முதலமைச்சர் சொன்னீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்களாம் எப்போ பெரும்பாலும் திமுகவுக்கு ஒரு பெரும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க எல்லாமே ரொம்ப கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தது தான் இன்னும் செயல்படுத்தலை. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை நிறைய பட்டியலிடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகுது இந்த அரசு? அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம். எல்லா நிலைகளிலையும் கல்வியை பரவலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க நல்லாவே. அதே மாதிரி காலை உணவு திட்டம், சத்தான உணவு கொடுக்குறாங்க. மகளிரினுடைய உரிமை தொகை மேக்சிமம் மகளிர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேருந்தில் கட்டணம் இல்லாத பயணம் பெண்களுக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும்னு சொல்லி மாதம் கொடுக்குறாங்க. கல்விக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. மருத்துவத்துக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட
வயதானவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அந்த முதியோர்களுக்கான ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அன்புச்சோலை திட்டம். அன்புச்சோலை திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி பல்வேறு நிகழ்வில் உங்களுக்கு லைப்ரரிஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள லைப்ரரிஸ் ஆரம்பித்து ஏழை மாணவர்கள் அங்கே போய் உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. தொழில்துறையில் முதலீடு அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை இது இங்கேருந்து போயிட்டு போன ஆட்சியில் இப்போ எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸு நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அது டெய்லி நம்ம பேப்பரில் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை வேலைவாய்ப்புக்காக வேண்டி, அதே மாதிரி கல்விக்காக வேண்டி, சுகாதாரத்துக்காக வேண்டி இந்த ஆட்சியில் மிகச்சிறந்த பணிகளை செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் நேரடியாக செய்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு மக்களினுடைய அன்றாட விஷயங்கள் இந்த சேவை மையம் மூலமாக, இல்லைன்னா அங்கங்கே கேம்ப் அடித்து மக்களுக்கு என்னென்ன வேணும், பட்டா இல்லையா பட்டா கொடுக்குறது, பெர்த் சர்டிஃபிகேட் இல்லையா டெத் சர்டிஃபிகேட் இல்லையா, அந்த நடைமுறைகளெல்லாம் எளிமையாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி சில பல கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு பொதுவான விஷயங்களில் நன்மை செய்திருக்கிறதுனால இந்த ஆட்சியில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் மேலே போயிட்டேன் எல்லா பொதுவான அறிக்கையை மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கையிலையும் சொல்கிறாங்களே, இந்த மாநிலம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு துறையிலையும் மேலோங்கி இருக்கிறது என்பது அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு, பத்திரிகைகளுடைய மதிப்பீட்டிலையும் தெரியுது. எனவே இதெல்லாம் தேர்தலில் பேசும். ஒரு சிறந்த தலைமை இருக்குது இந்த அணிக்கு. மற்ற இதுக்கு சிறந்த தலைமையும் கிடையாது. ஒரு குழப்பமான கூட்டணி. அவங்க மக்கள் வந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்து தான் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் இருக்குது. பிஜேபி மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணலையே. ஒரிசாவில் தேர்தல் நடக்கும்போது என்ன சொன்னார், தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் ஒரிசாவினுடைய ஜெகநாதனுடைய கோயில் சாவி வச்சுக்கிறாருன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், பீகாரில் போய் பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லைன்னு அவர் சொல்கிறார். பீகார் மக்கள் இங்கே எவ்வளோ தூரம் நல்ல சம்பளம் வாங்கி பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாங்களே. மத துவேஷம் தேர்தலுக்காக வேண்டி தரம் தாழ்ந்த முறையில் பேசக்கூடிய ஒரு பிரதமரை தான் நம்ம இன்றைக்கி பெற்றுக்கிறோம். அதனுடைய தலைமையில் தான் அதிமுக கூட்டணி வச்சுருக்கு. அது எப்படி அவங்க சமாளிப்பாங்க தேர்தலில்? நல்லது சார். மக்கள் தீர்ப்பை மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம்.